இன்றைய முக்கிய செய்திகள். மும்பை தாக்குதல் முக்கிய குற்றவாளி ராணாவை நாடு கடத்த ஒப்புதல். இந்தியாவிடம் ஒப்படைக்க அமெரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. பாஜகவின் பி டீமாக ஆம் ஆத்மி செயல்படுவதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் என கடுமையான விமர்சனம். டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்துக்கு நன்றி தெரிவித்து அரிட்டாப்பட்டி மக்கள் ஸ்டாலினுடன் சந்திப்பு. மேலூர் அருகே நாளை நடைபெறும் பாராட்டு விழாவில் பங்கேற்கிறார் முதலமைச்சர். வேங்கை வயல் விவகாரத்தில் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என அரசு வேண்டுகோள். தனிப்பட்ட விரோதம் காரணமாகவே 3 பேர் குற்றச்செயலில் ஈடுபட்டதாக விளக்கம். வணக்கம். வணக்கம். ஆம் ஆத்மி கட்சி பாஜகவின் பி டீமாக செயல்படுவதாக காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு ஜெயராம் ரமேஷ் கடுமையாக விமர்சித்துள்ளார். டெல்லி சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் காங்கிரஸ், ஆம் ஆத்மி, பாஜக ஆகிய கட்சிகளிடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. இந்நிலையில் தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு பேட்டியளித்த திரு ஜெயராம் ரமேஷ், கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக தேர்தல் ஆணையத்தின் சுதந்திரம், நேர்மை ஆகியவை தாக்குதலுக்கு உள்ளாவதாக புகார் கூறினார். இதற்கு பிரதமர் திரு மோடியும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் தான் காரணம் என்று அவர் குற்றம் சாட்டினார். மக்களவை தேர்தலுக்காகவே இந்தியா கூட்டணி அமைக்கப்பட்டதாகவும் அதற்கு டெல்லி தேர்தலில் வேலை இல்லை என்று குறிப்பிட்ட திரு ஜெயராம் ரமேஷ், பொய்யை சொல்லி திரு கெஜ்ரிவால் ஆட்சிக்கு வந்ததாக விமர்சித்தார். பாஜகவும் ஆம் ஆத்மியும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் என்று குறிப்பிட்ட திரு ஜெயராம் ரமேஷ், அந்த இரு கட்சிகளுக்கும் இடையே எந்த வேறுபாடும் இல்லை என்றும் கூறினார். दिल्ली में चुनाव हो रहे हैं पर हमारी रणनीति बिल्कुल साफ है. बीजेपी और आम आदमी पार्टी एक ही सिक्के के दो चेहरे हैं. बस इनमें कोई फर्क नहीं. हम दोनों बीजेपी और आम आदमी पार्टी से लड़ाई लड़ रहे हैं. आम आदमी पार्टी बीजेपी की बी टीम है. इन दोनों के बीच में कोई फर्क नहीं. ஆம் ஆத்மி கட்சி தொடங்கப்பட்டதன் பின்னணியில் RSS தான் இருந்தது என்று திரு ஜெயராம் ரமேஷ் குற்றம் சாட்டினார். மேலும் டெல்லியில் முன்னாள் முதலமைச்சர் ஷீலா தீக்ஷித் சிறப்பான ஆட்சியை வழங்கியதாகவும், ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக வெறும் அறிவிப்புகளையும் வாக்குறுதிகளையும் மட்டுமே அளித்து ஆம் ஆத்மி மக்களை ஏமாற்றி வருவதாக அவர் விமர்சித்தார். பாஜகவும் ஆட்சியை பிடிப்பதற்காக பொய்களை அள்ளி வீசி வருவதாகவும் திரு ஜெயராம் ரமேஷ் கூறினார். டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுத்த முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து அரிட்டாப்பட்டி போராட்டக் குழுவினர் நன்றி தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஏலம் விட மத்திய அரசு அனுமதி அளித்திருந்தது. இத்திட்டத்தை ரத்து செய்ய கோரி அரிட்டாப்பட்டி கிராம மக்கள், அரசியல் கட்சியினர், பல்வேறு அமைப்பினர் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். டங்ஸ்டன் திட்டத்துக்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுடன் அத்திட்டத்தை ரத்து செய்ய கோரி மத்திய அரசுக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வலியுறுத்தினார். இந்நிலையில் தமிழ்நாடு அரசு மற்றும் மக்களின் தொடர் போராட்டத்திற்கு பணிந்த மத்திய அரசு திட்டத்தை ரத்து செய்வதாக நேற்று முன்தினம் அறிவித்தது. இந்நிலையில் சென்னையில் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு ஸ்டாலினை இன்று நேரில் சந்தித்த மதுரை அரிட்டாப்பட்டி போராட்டக் குழுவினர் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுத்ததற்கு நன்றி தெரிவித்தனர். மேலும் வெள்ளாளப்பட்டி பகுதியில் நாளை நடைபெறும் பாராட்டு விழாவில் கலந்து கொள்ளுமாறு அவருக்கு அழைப்பு விடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போராட்டக் குழுவினர் முதலமைச்சர் விழாவில் கலந்து கொள்ள இசைவு தெரிவித்ததாக கூறினர். இவ்வளவு பெரிய காரியத்தை செய்த உங்களை நாங்கள் எங்கள் ஊருக்கு வரவழைத்து நாங்கள் பாராட்ட வேண்டும் என்று சொன்னதற்கிணங்க வருகிறேன் என்று சொல்லிவிட்டார். எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. எங்களுக்கு அவர் செய்த செயலுக்கு கைமாறாக அவருக்கு எங்களுடைய அனைத்து சமுதாய மக்களும், அனைத்து கிராம மக்களும் திரண்டு வந்து அவருக்கு வரவேற்பு கொடுத்து எங்களுடைய நன்றியை தெரிவிப்போம். தாம் முதலமைச்சராக இருக்கும் வரை ஒருபோதும் இத்திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் என திரு ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்தது தங்களுக்கு மிகவும் நிம்மதி அளித்ததாக அவர்கள் கூறினர். இந்நிலையில் திரு ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் அரிட்டாப்பட்டி மக்களின் அன்பை ஏற்று நாளை அங்கே வருவதாக தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட முன்விரோதம் காரணமாக நடைபெற்ற வேங்கை வயல் சம்பவத்தில் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என தமிழக அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்ட அறிக்கையில், கடந்த 2022ஆம் ஆண்டு புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மலக்கழிவுகள் கலந்த விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்து குற்றப்புலனாய்வு பிரிவு போலீசார் நடத்திய விசாரணையில் 100க்கும் மேற்பட்ட சாட்சிகள் விசாரிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் ஏராளமான ஆவணங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு பலரது அலைபேசி எண்கள் மற்றும் தொலைத்தொடர்பு தகவல்கள் பகுப்பாய்வு செய்யப்பட்டதாகவும், வேங்கை வயல் கிராமத்தைச் சேர்ந்த சிலரது உயிரியல் மாதிரிகள் எடுக்கப்பட்டு விரிவான DNA பகுப்பாய்வு செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து ஊராட்சி தலைவரை பழிவாங்க முரளிராஜா என்ற ஆயுதப்படை பிரிவு காவலர் இச்செயலில் திட்டமிட்டு இறங்கியது கண்டுபிடிக்கப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதாக அரசு தெரிவித்துள்ளது. சம்பவம் நடந்த 2 மாதங்களுக்கு முன் 2/10/2022 அன்று வேங்கை வயலில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் பராமரிப்பு குறித்து கேள்வி எழுப்பதற்காக முத்துக்காடு ஊராட்சி தலைவர் பத்மாவின் கணவர் முத்தையா
கிராம சபை கூட்டத்தில் ஆயுதப்படை பிரிவு காவலர் முரளிராஜாவின் தந்தை ஜீவானந்தத்தை திட்டியதும் அதற்கு பழிவாங்கவே முரளிராஜா திட்டமிட்டு இந்த செயலில் ஈடுபட்டதும் குற்றப்பிரிவு போலீசாரின் விசாரணையில் ஆதாரப்பூர்வமாக தெரியவந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் இச்சம்பவத்தில் முரளிராஜா, சுதர்சன், முத்தையா, ஆர் முத்துகிருஷ்ணன் ஆகியோரின் கைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டு தடயவியல் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டதில் சம்பவம் நடந்த நாளில் பதிவான தொடர்பான பல புகைப்படங்களும் உரையாடல்களும் அழிக்கப்பட்டிருந்ததும் அவை அனைத்தும் தொழில்நுட்பம் மூலம் மீட்கப்பட்டதில் இச்சம்பவத்தில் அவர்களின் தொடர்பு உறுதியானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே வேங்கவயல் சம்பவம் தொடர்பான விசாரணையில் பெறப்பட்ட புகைப்படங்கள், செல்போன் உரையாடல்கள், வீடியோ ஆதாரங்கள், தடயவியல் அறிக்கை, மருத்துவ அறிக்கைகள், புலனாய்வு அதிகாரியால் செய்யப்பட்ட செயல்முறை விளக்கங்களின் முடிவுகள், வல்லுநர்களின் கருத்துக்கள் அடிப்படையில் புலன் விசாரணை முடிக்கப்பட்டு வேங்கை வயலை சேர்ந்த முரளிராஜா, சுதர்ஷன், முத்துகிருஷ்ணன் ஆகியோரின் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இது தொடர்பாக தவறான தகவல்களை யாரும் பரப்பிட வேண்டாம் என்று தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. நாளை குடியரசு தினம் கொண்டாடப்படும் நிலையில் அசாம் வனப்பகுதியில் இருந்து வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குடியரசு தின கொண்டாட்டத்திற்காக அனைத்து மாநிலங்களிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வடகிழக்கு மாநிலமான அசாமில் சோனிட்பூர் மாவட்டத்தில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்குள்ள படாஷிப்பூர் வனப்பகுதியில் வெடிபொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து துணை ராணுவ படையினருடன் இணைந்து அங்கு சோதனை மேற்கொண்டனர். இதில் பாலித்தீன் பையில் வைத்து மண்ணுக்குள் புதைத்து வைக்கப்பட்டிருந்த 36 கையெறி குண்டுகள், 3 டெட்டோனேட்டர்கள் உள்ளிட்ட ஆயுத குவியல் பறிமுதல் செய்யப்பட்டதாக சோனிட்பூர் மாவட்ட போலீசார் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து தலைநகர் கவுஹாத்தி உட்பட அசாம் முழுவதும் அனைத்து ரயில் நிலையங்களிலும் அங்குலம் அங்குலமாக சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி மாநிலம் முழுவதும் 24 இடங்களில் வெடிகுண்டுகள் வைத்துள்ளதாகவும் தொழில்நுட்ப கோளாறால் அவை வெடிக்கவில்லை என்றும் உல்ஃபா தீவிரவாத இயக்கம் மிரட்டல் விடுத்திருந்தது. இதையடுத்து அதிர்ச்சியடைந்த போலீசார் தீவிர சோதனை நடத்தி 10 இடங்களில் இருந்து வெடிகுண்டு போன்ற பொருட்களை பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் குடியரசு தின கொண்டாட்ட நேரத்தில் வெடிபொருட்கள் சிக்கியிருப்பது அசாமில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. வடகிழக்கு பருவமழை அடுத்த 2 நாட்களில் விலகுவதற்கான வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை கடந்த அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து வங்கக்கடல் பகுதிகளில் அவ்வப்போது நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதால் பெரும்பாலான இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. நவம்பர் மாதம் 30ஆம் தேதி சூறாவளி காற்றுடன் வீசிய ஃபெஞ்சல் புயல் காரணமாக பெய்த பெருமழையால் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. அதற்கு பின்னரும் மாநிலம் முழுவதும் தொடர்ந்து பலத்த மழை பெய்து வந்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் வரும் 30ஆம் தேதி கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் 31ஆம் தேதி நீலகிரி, கோவை, ஈரோடு மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே வடகிழக்கு பருவமழை அடுத்த 2 தினங்களில் தென்னிந்திய பகுதிகளிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது. அடுத்த 4 நாட்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். மொழிப்போர் தியாகிகள் தாளமுத்து, நடராசன் ஆகியோருக்கு சென்னை எழும்பூரில் சிலை அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மொழிப்போர் தியாகிகள் நினைவு நாளான இன்று சென்னை மூலக்கொத்தளத்தில் உள்ள தாளமுத்து, நடராசனின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தை திரு ஸ்டாலின் திறந்து வைத்தார். அப்போது மொழிப்போர் தியாகிகள் தாளமுத்து, நடராசன் மற்றும் டாக்டர் எஸ். தர்மாம்பாள் ஆகியோரின் படங்களுக்கு மலர் தூவி அவர் மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து சென்னை எழும்பூரில் உள்ள தாளமுத்து, நடராசன் மாளிகையில் அவர்களின் திருவுருவச் சிலை நிறுவப்படும் என்று திரு ஸ்டாலின் அறிவித்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் ஆகியோரும் அங்கு மரியாதை செலுத்தினர். மொழிப்போர் தியாகிகளுக்கு தமது செம்மார்ந்த வணக்கங்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தாவேகா தலைவர் திரு விஜய் வெளியிட்ட பதிவில் தாய்மொழி காக்க உறுதியேற்போம் என தெரிவித்துள்ளார். குடியரசு தினத்தை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் 1 லட்சம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ரயில் நிலையங்களில் RPF மற்றும் தமிழ்நாடு ரயில்வே போலீசார் பாதுகாப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். தண்டவாள ஓரங்களில் மோப்பநாய் உதவியுடன் ரயில்வே போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூரில் சட்டவிரோதமாக தங்கி பணிபுரிந்து வந்த வங்கதேசத்தை சேர்ந்த 28 பேரை போலீசார் கைது செய்தனர். தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து நடத்தப்பட்ட சோதனையில் உரிய ஆவணங்களின்றி சட்டவிரோதமாக தங்கி பணிபுரிந்த அவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் கூறினர். ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் 29ஆம் தேதி காலை 6:23 மணிக்கு GSLV F-15 ராக்கெட் ஏவப்படுவதால் பழவேற்காடு மீனவர்கள் அன்றைய தினம் கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது. பழவேற்காடு மீனவர்கள் உட்பட திருவள்ளூர் மாவட்ட மீனவர்கள் யாரும் கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை உதவி இயக்குநர் திரு அஜய் ஆனந்த் உத்தரவிட்டுள்ளார்.
தை அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் சதுரகிரி கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல 4 நாட்கள் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாளை முதல் 30ஆம் தேதி வரை சதுரகிரி மலைக்கோவிலுக்கு பக்தர்கள் சென்று வரலாம் என வனத்துறை அறிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் 2வது T20 கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் போட்டியை காண வரும் ரசிகர்கள் போட்டிக்கான டிக்கெட்டை காண்பித்து பேருந்துகள் மற்றும் மெட்ரோ ரயில்களில் இலவசமாக பயணிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை மாற்றமின்றி ஒரு சவரன் 60,440 ரூபாயாகவும் 1 கிராம் 7,555 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 105 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மும்பை தாக்குதல் சம்பவத்தின் மூளையாக செயல்பட்ட முக்கிய குற்றவாளியான தஹாவூர் ராணாவை இந்தியாவுக்கு நாடு கடத்த அமெரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து அரிட்டாப்பட்டி போராட்டக் குழுவினர் நன்றி தெரிவித்தனர். தனிப்பட்ட முன்விரோதம் காரணமாக நடைபெற்ற வேங்கை வயல் சம்பவத்தில் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என தமிழக அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.